அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது? உண்மையை கண்டறிவதில் அரசு அக்கறை, ஜனாதிபதி தெரிவிப்பு. ராஜித லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை. செம்மணியில் இன்று அடையாளம் காணப்பட்ட சிறிய எலும்புக்கூட்டு தொகுதி. மண்டைதீவில் இலங்கை இராணுவத்தின் பயங்கரம், ஓர் தாயின் நேரடி சாட்சியம். தென்னிலங்கையை கதிகலங்க வைத்துள்ள கெகல்பத்திர பத்மே, நடுக்கத்தில் பல போலீசார். இலங்கையில் ஆபத்தான நிபா வைரஸ் பரவும் அபாயம், உயிரிழப்புகள் ஏற்படலாம் என அச்சம். தூக்க கலக்கத்தால் வீதியை விட்டு விலகிய லொரி, ஸ்தலத்தில் ஓட்டுநர் பலி. ஜனாதிபதியின் ஜாழ் விஜயம் தொடர்பில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை, புறக்கணிக்கப்பட்ட செம்மணி. கொழும்பில் பரபரப்பு, மாளிகாவத்தையில் துப்பாக்கிச் சூடு. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு மக்களின் காணி உரிமைகள், மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும், காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமையை பாதுகாப்பதற்கும் அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக தெங்கு தின நிகழ்வுகளுடன் இணைந்த வகையில் நாடே சுபீட்சம் ஆக்கும் விருட்சம் கற்பகத்தரு வளமற்ற தொனிப்பொருளின் கீழ் நேற்று முற்பகல் புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்ற வடக்கு தெங்கு முக்கோண ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்றார். அங்கு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். வடக்குக்கு மீண்டும் உயிரோட்டத்தை வழங்குவதன் மூலம் இந்த மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றுவேன். தேசிய ஒற்றுமையை உருவாக்குவதே எமது அரசின் நோக்கமாகும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளால் ராஜித இன்று காலை ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட்டு வரும் சம்பவம் ஒன்று தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அவர் வாக்குமூலம் அளிக்கவுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 222 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 206 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 41வது நாளாகவும் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை செம்மணி புதைகுழியில் பெரிய எலும்புக்கூடு தொகுதியின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 3 சந்தர்ப்பங்களில் ஒன்றன் மேல் ஒன்றாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றனொன்று தொடுகையுற்ற நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் யாழ் மண்டைதீவில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இராணுவத்தினரால் நடந்த கொடுமைகளை தாயொருவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரும் அவரது ஒரு ஆண் குழந்தை உட்பட 8 குழந்தைகளும் ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த போது இராணுவத்தினர் அந்த இடத்திற்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்து வெளியே சென்ற தனது மகனை இராணுவத்தினர் அளவாங்கால் தாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது கணவர் தனது ஒரே மகனை தாக்க வேண்டாம் என கெஞ்சிய போதும் சப்பாத்து அணிந்த காலால் அவரை மிதித்து தள்ளியதாகவும் குறித்த தாய் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் 3 துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் கேட்டதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கெகல்பத்திர பத்மே மற்றும் ஏனையவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பல தகவல்களை கண்டுபிடித்து வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கெகல்பத்திர பத்மேயிடமிருந்து பணம் பெற்றவர்களில் பல உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குழுவின் பெயர்களும் அவரது வாக்குமூலத்தில்
குறிப்பிடப்பட்டிருந்ததாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளுக்கு இடையூறாக ஏற்படலாம் என்ற காரணத்தினால் பல தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டு வருவதாகவும் போலீசாரின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வௌவால்களின் இயக்க முறைகளை கண்காணிப்பதற்கு வௌவால்களுக்கு GPS பொருத்துவதற்கான ஆராய்ச்சி திட்டத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை ஆரம்பித்துள்ளது. மனித ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வைரஸ் நோய்களை பரப்பும் வௌவால்களின் அபாயத்தை மதிப்பிடுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் முறையாக நடத்தப்படும் இந்த ஆராய்ச்சியில் ஜெர்மனியில் உள்ள ரோபர்ட் கோச் நிறுவனமும் பங்கேற்கிறது. மேலும் இலங்கை விஞ்ஞானிகள் குழு வௌவால்களை ஆய்வு செய்து வருகிறது. இலங்கையில் வௌவாலில் நிபா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த கொடிய நோய்க்கிருமி அண்டை நாடான இந்தியா மற்றும் பங்களாதேஷில் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்றுள்ளது. இறப்பு விகிதம் சுமார் 75% என ஆராய்ச்சி குழு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் முன்னாள் முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொண்ட ஷகான் ஸ்ரீவர்தனம் இலங்கை வௌவால்களில் உள்ள நிபா வைரஸ் மாறுபாடு இந்தியாவின் கேரளாவில் பரவும் நிபா வைரஸை போலவே மரபணு ரீதியாக ஒத்திருப்பதை கண்டறிந்துள்ளார். இந்த வைரஸ் இலங்கையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ச்சி குழு மேலும் ஆராய்ந்து வருகிறது. முந்தைய ஆராய்ச்சிகள் வௌவால்கள் ஒரே இரவில் 60 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும் என்பதை காட்டுகின்றன. மேலும் சில வௌவால்கள் தொடர்ந்து 200 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து தங்கள் பாதையில் உள்ள மற்ற வௌவால் கூட்டங்களை பார்வையிட முடியும். இந்த வௌவால்கள் எங்கு செல்கின்றன, எவ்வளவு தூரம் பயணிக்கின்றன என்பதை கண்டறிந்து நோய் எவ்வாறு பரவக்கூடும் என்பதை கணிப்பது முக்கியம் எனவும் கொழும்பு பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழு வழிநடத்தும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி இலங்கையில் நிபா வைரஸ் தாக்கத்துக்குள்ளான நோயாளிகள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் என்றாலும் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மணல் ஏற்றிச் சென்ற லொரியொன்று ரன்ன நகருக்கு அருகில் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லொரியின் ஓட்டுநர் உயிரிழந்ததாக கிங்கமா போலீசார் தெரிவிக்கின்றனர். தங்காலை கம்பாந்தோட்டை பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. புத்தளத்தில் இருந்து மாத்தறையில் நோக்கி பயணித்த லொரியொன்று இவ்வாறு புதன்கிழமை விபத்துக்குள்ளானது. லொரியை நீண்ட நேரம் செலுத்திய நிலையில் ஓட்டுநருக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் அக்குருகொட சுல்தானா கொட பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய மககமகே இந்திக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது அவர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் இடத்துக்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி அனுர செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைகுழியை சென்று பார்வையிடவில்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது. இதேவேளை முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு இனவாதம் குறித்து கதைத்திருந்தார். தோல்வியடைந்த அரசியல்வாதிகளை இனவாதம் குறித்து பேசி மக்களை திசை திருப்ப முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இனவாதத்தை முற்றிலும் ஒழிக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயார் என அவர் உறுதியளித்திருந்தார். இவ்வாறிருக்க சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள தமிழர்களின் படுகொலை நடந்த இடத்தில் ஜனாதிபதி இறங்காமல் சென்றது அவரின் இனப்பிரச்சினை குறித்த நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்தியுள்ளது. மாளிகாவத்தையின் ஜும்மா மஸ்ஜித் சாலையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதே நிலையில் இந்த ஆண்டில் மாத்திரம் இதுவரை இடம்பெற்ற 90 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 49 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்புகள் தெரிவிக்கின்றன. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.